ஹாய் ஆல், சண்டே மார்னிங். இன்றைக்கி டே ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போன மாதிரி இருந்துச்சு. குட்டீஸ்க்கு 3 days தான் ஆகுது லீவ் விட்டு. பட் ஆனால் சமாளிக்க முடியலை, அவங்களுக்கு இப்போமே போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரி அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ செம்பருத்தி பூ சீசனாக என்னென்னு தெரியல. இது ஹைப்ரிட் தான், பட் ஆனால் நல்லா பூக்குது. எங்கள் வீட்டுக்கு புது வரவா ஒயிட் கலர் செம்பருத்தி வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் பண்ணியிருந்தேன். பொங்கல், சட்னி, சாம்பார். வடை பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் பாப்பா பஜ்ஜி கேட்டுகிட்டே இருந்தா. சரின்னு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணியாச்சு. லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நேற்று மாமியார் கடையிலேருந்தே வத்த குழம்பு, சாம்பார்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை சுட பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். கேபேஜ் பொரியல் மட்டும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தேன். நான் சிஸ்டர்லாம் வீட்டிலேருந்து மாங்காய் ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மாங்காய் ஊறுகாய், மாம்பழம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சு நல்லா லஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சு. ரிலாக்ஸாக டீ போட்டு குடிச்சிருந்தேன். இன்றைக்கி அக்ஷய திதி 11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி ஈவினிங் மேலே தான் பூஜை பண்ணியிருந்தேன். கோலம் மாமியார் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தங்கமோ வெள்ளி ஏதாவது ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லதுன்னா சொல்லுவாங்க. நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கலாம். நான் வந்து கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கியிருந்தேன். மாம்பழம் வச்சு விளக்கு நிவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தோம். நைட்டு வந்து டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருந்தேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.